வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னா மதுரையுடைய சித்திரை திருவிழா. மதுரைனாலே வீரத்துக்கு பேர் போனவங்க, மதுரைனாலே பாசத்துக்கு பேர் போனவங்க, மதுரைனாலே மல்லிக்கு பேர் போனது. இப்படி பல வகையான சிறப்பு தோற்றங்களை கொண்டதுதான் நம்ம இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரத்துல முக்கியமாக இந்த சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில கொண்டாடப்படக்கூடிய அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த திருவிழா அந்த திருவிழாவுக்கான தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் மக்கள் கூடுவாங்க. ஏன் தமிழகம் தவிர்த்து இந்தியாவுடைய ஏகப்பட்ட மாநிலங்களிலிருந்தும் உலகில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆத்துல இறங்குற அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு லட்சோதிபதி லட்ச மக்கள் அலைகடலனை இந்த அழகரை தரிசிக்க வரக்கூடிய நாள் தான் இந்த அழகர் ஆத்துல இறங்குற திருவிழா. அந்த அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவை பத்திய சிறப்பு தொகுப்பு இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கள்ளழகர் வைகையில கால் பதிக்கக்கூடிய அந்த நேரத்துல பக்தர்கள் பரவசத்தோட எழுப்பும் கோவிந்தா கோவிந்தாங்கிற முழக்கம் விண்ணையே முட்டக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஆர்ப்பரிக்கும் சவுண்டுடன் கோவிந்தா கோவிந்தாங்கிற சத்தம் மதுரை முழுக்க ஒழிக்கக்கூடிய அந்த நாள் தான், அந்த நேரம் தான் அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த நேரம். அதை கேட்கும் போதும் அதை உணரும் போதும் மக்களுக்கு அவரோட கண்கள்ல ஆட்டோமேட்டிக்காக ஆனந்த கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உணரக்கூடிய நேரம் தான் இந்த அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய இந்த நன்னாளும் அந்த நன்னேரமும் கூட. மதுரையில வைகை ஆறு எப்படி உருவாச்சு, வைகை ஆத்துல கள்ளழகர் ஏன் இறங்குறாரு அப்படின்னு நம்முடைய புராண கதைகள் பல சுவாரஸ்ய தகவல்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சுவாரஸ்ய தகவல்கள் அது என்ன நமக்கு கூற வருது அப்படிங்கறத நம்ம இப்போ அடுத்ததா பார்ப்போம். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம். அம்மைக்கும் அப்பனுக்கும் திருக்கல்யாணம்னா சும்மாவா இருக்கும், ஊரே விழாக்கோலம் பூண்டுச்சு. 33 கோடி தேவர்களும் கூடினாங்க. பூத கணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அறுசுவை வகையான விருந்துகள் தயார் செய்யப்பட்டது. மலைமலையாக சாதங்களும் பல வகையான பண்டங்களும் திருமணத்தில் கலந்து கொள்வங்களுக்கு சமைக்கப்பட்டுச்சு. சமைக்கப்பட்ட உணவுகள் வந்திருக்கிறவர்கள் சாப்பிட்டும் மிச்சமும் மலைமலையாக இருந்தது. அந்த சாப்பாட்டை காலி பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த உணவுகள். அதை பார்த்த அன்னை மீனாட்சி அவர்கள் உணவு இவ்வளவு இருக்கிறதே, என்ன செய்வது என்று சிவபெருமான் அவர்களிடம் மீனாட்சி தேவி அவர்கள் கேட்கிறார். உடனே சிவபெருமான் அவர்கள் குண்டோதர்களை இருவரை அங்கு வரவழைக்கிறாரு. சிவபெருமான் அவர்கள் அந்த குண்டோதர்கள்ட்ட மீதம் உள்ள இந்த சாதம் பலகாரம் எல்லாருமே எல்லாத்தையுமே சாப்பிடுமாறு பணிவுடன் அவர்களுக்கு ஒரு கட்டளையிடுறாரு சிவபெருமான் அவர்கள். அவர்கள் இருவரும் அந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த உணவை உணவு வகைகள் பலகாரங்கள் அனைத்தையுமே தின்று தீட்டு விடுவார்கள் அந்த குண்டோதரர்கள். அவர்களுக்காக அண்டாக்களில் தண்ணீர்கள் நிரப்பப்பட்டு வச்சப்பட்டுச்சு. ஆனா அந்த குண்டோதரர்களுக்கு அந்த அண்டாவில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் ஒரு சிறிய கிளாஸை போன்று அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் தாகம் தாகம் என கத்த ஆரம்பித்தனர். அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் பூமியில் தன் கையால் அழுத்த அங்கு ஒரு நதி உருவாகுது. அந்த நதியில
வரக்கூடிய தண்ணீரை குடித்து அந்த குண்டோதரர்கள் வந்துட்டு தங்களுடைய தாகத்தை வந்து தீர்க்கிறார்கள். சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் தான் அந்த நதி வந்துட்டு வைகை என ஆற்று என்றழைக்கக்கூடிய புராணம் கதைகள் வந்துட்டு இந்த வைகைக்கரைக்கு வைகை ஆற்றுக்கு புராண கதையை நமக்கு கூறக்கூடிய ஒரு தொகுப்பாக நமக்கு பார்க்கப்படுகிறது. சரி, கள்ளழகர் ஏன் இந்த ஆற்றங்கரைக்கு வருகிறார் அப்படின்னு பார்ப்போம். தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் வந்துட்டு நடக்குது. அந்த செய்தியை கேட்ட கள்ளழகர் வந்துட்டு திருக்கோலத்துடன் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு புறப்பட்டு செல்கிறார் அழகர் அவர்கள். அப்பொழுது மதுரை நோக்கி வரும் அழகரை பார்த்து வழியெங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அழகர் அவர்கள். தங்கையுடைய திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அழகர் அவர்களால். திருமணம் முடிந்த பின்னர் தான் வந்துட்டு அழகர் அவர்கள் வந்துட்டு மதுரை வர அந்த இடத்திலிருந்து அதே சோகத்துடன் வந்துட்டு வைகையில வந்துட்டு எழுந்து நிற்கிறார். ஒரு புராண கதைகள் வந்துட்டு நமக்கு கூறுது. இதே போல மற்றொரு புராண கதைகளும் நமக்கு வந்துட்டு இந்த வைகை கரையை வந்துட்டு குறிப்பிடுது. அது என்ன அப்படின்னா, சுபதஸ் என்ற முனிவர் வந்துட்டு நுபரங்கையில் உள்ள தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி வந்துட்டு தவம் இருக்கிறார். அந்த சமயத்துல வந்துட்டு துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு வந்துட்டு அவ்வழியாக வந்துட்டு வர்றாரு. பெருமாளையே வந்துட்டு நினைத்து கொண்டு இந்த முனிவர் வந்து ரிஷி வந்ததை கவனிக்கவே இல்லை. ஆத்திரமடைந்த அந்த துர்வாசர் வந்துட்டு மண்டோகோ பவ என வந்துட்டு அந்த சுபதஸ்க்கு வந்துட்டு சாபம் முடிகிறார். உடனே வந்துட்டு தவளையாக போன அந்த சுபதஸ் வந்து சாபம் விமோச்சனம் பெறுவதற்கு அந்த முனிவர் அவர்கிட்ட வந்துட்டு வழி கேட்கிறார். அப்போதுதான் வந்துட்டு இந்த வைகையில கரையில வந்துட்டு தீர்த்தக்கரை வந்து தவம் பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாள் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் வந்துட்டு அழகர் அங்கு வந்துட்டு உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு அதற்குரிய வழியையும் வந்துட்டு துர்வாச முனிவர் வந்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இந்த புராண கதையின்படியே வந்துட்டு வைகை கரையில வந்து தவம் செய்யும் சுபதஸ்க்கு முனிவருக்கு வந்துட்டு விமோச்சனம் கொடுக்க கள்ளழகர் வந்துட்டு மதுரைக்கு வந்து வைகையில கால் பதித்து வந்துட்டு புராணங்கள் வந்துட்டு விவரிக்கின்றன. இப்படி பல புராண கதைகள் வந்துட்டு நமக்கு கள்ளழகர் வந்துட்டு ஆத்துல இறங்கக்கூடிய சுவாரஸ்ய தகவல்களை வந்துட்டு நமக்கு விட்டு சென்றிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதே போல நம்ம இந்த சித்ரா பௌர்ணமியை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு மதுரையில வந்துட்டு சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு நிறைய இருக்கு. மீனாட்சி அம்மன் கோவில், பாண்டி முனீஸ்வரர் கோயில், அப்புறம் பழமுதிர்ச்சோலை, அழகர் மலை, இப்படி நிறைய இடங்கள் வந்துட்டு சுத்தி பார்க்கறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கு. இதை எல்லாமே வந்துட்டு கண்டுகளிச்சு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் வந்துட்டு உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்க. உங்க நண்பர்களையும் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாம் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுக்கும் வந்துட்டு உங்களுடைய ஆதரவையும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.